ஸோ வந்து 2 பேரும் த ஸ்டார்ஸ் ஆஃப் இனிமேல் இங்க இருக்காங்க. தொக்கா மாட்டிக்கிட்டீங்கன்ற மாதிரி இருக்கு எங்க கிட்ட. ஆக்சுவலி நிறைய கேள்விகள் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. அண்ட் நானும் சில கேள்விகள்லாம் கேட்பேன். நான் ஓகே இப்பயே சொல்லிட்டேன். அண்ட் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக இந்த சாங்கை பற்றி மட்டும் இருக்கட்டும். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிமேல் எப்படி வந்து உருவாச்சு, எப்படி இந்த தாட் வந்தது, இந்த தாட் ப்ராசஸ் ஐடியா எப்படி வந்துச்சு ஸ்ருதிஹாசன், நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இனிமேல் ஒரிஜினலி நான் ஒரு இங்கிலீஷ் பாட்டை எழுதியிருந்தேன். ஓகே. அண்ட் அப்போவே எனக்கு தோணுச்சு that I wanted to write about relationships. ஓகே. ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லூப்பா எப்படி மூவ் ஆகும், எக்ஸாக்ட்லி, அப் அண்ட் டவுன், இன் பிட்வீன் எல்லாமே. பட் அப்போ அந்த பாட்டு இங்கிலீஷ்ல இருந்தது. போக போக ஐ ஃபெல்ட் தமிழ் வரணும். ஸோ அந்த வேர்டு இனிமேல் அது வந்து இயல்பா வந்தது. அதுக்கப்புறம் அப்பா கேம் இன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ். அதுக்கப்புறம் அப்பா கேம் இன் அண்ட் ரோட் ஆல் ஆஃப் த லிரிக்ஸ் தமிழ்ல. அண்ட் தட்ஸ் ஹவ் இட் வாஸ் born. எஸ். ஸோ இப்படி ஒரு காம்போ செட் ஆகிறதுன்றது பெரிய விஷயம். யாருக்கும் கிடைக்காது இப்படி ஒரு லவ்லியான ஒரு காம்பினேஷன். லிரிக்ஸ் வந்து கமல் சார் எழுதியிருக்காரு, நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, லோகேஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு. ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் காம்பினேஷன். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசனோடைய ஜேர்னி 15 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, தேவர் மகன்லேருந்தே பாட்டு பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? 15 years. Okay. 15 கரெக்டா? No, much more. ஓகே. எனிவேஸ், அண்ட் உங்களோட சிங்கிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் 2009ல் உன்னை போல ஒருவன்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க. we really request you to do more. ஏன்னா நீங்க வந்து என்னதான் இங்கிலீஷ் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும் அதுல ஒரு தமிழ் டச் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதுதான் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ இன்னும் இது மாதிரி நிறைய நீங்க பண்ணணும். தேங்க்யூ. ஸோ கம்மிங் டு our சர்ப்ரைஸ் ஹீரோ. எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, நான் ஹீரோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஒரு ரீல் ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது, நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல. ஹே சாகர் வாட் அ சப்பாய் அப்படின்னு, ஹே லோக்கி வாட் அ சப்பாய் அப்படின்ற மாதிரி. இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது இண்டஸ்ட்ரிக்கே. ஏன்னா இவர் நடிக்க வருவாரா அப்படின்றதே யாருக்கும் தெரியல. சீரியஸாக சூப்பராக நடிக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய பேரிங்கே ரொம்ப அழகாக இருக்குது. சீரியஸ்லி டு டெல் தட். ஸோ ஹவு டிட் திஸ் ஹேப்பன் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேட்டிலாம் நிறைய சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அது இருந்தாலும் இன்ட்ரெஸ்டடா பயங்கரமா நடிக்கணும் அப்படிலாம் நினைச்சல. கண்டிப்பா இல்ல. அதான் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கூப்பிட்டு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸா, நான் எதுக்கு நடிக்கிறேன், என்ன எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கப்புறம் எனக்கு அதுல இருந்த கன்வின்சிங் ஃபேக்டர் வந்து அவங்க கதை சொன்ன விதம். அண்ட் எம்எட் டைரக்டர் அந்த டீம் துவாரகேஷன் சொல்லிட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரி ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் எனக்கு பேசிக்காகவே தெரியும் கமல் சார் எவ்வளோ பிடிக்கும்னு. ஐ மீன் எவ்வளோ கிட்டத்தட்ட நான் ஒரு 9 வருஷமா இண்டஸ்ட்ரியில் அவரை பற்றி அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவரோட வாய்ஸ் வந்து நான் ஏதோ ஒரு இடத்துல வர விஷுவலில் பின்னாடி வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து அது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு என்னோடய ஃபிலிமோகிராஃபியில் ஏதோ ஒன்று நல்ல விஷயமா பட்டுச்சு. அண்ட் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் சரின்னு சொன்னதுக்கு. பட் ஆனால் நான் அப்போ அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன், முதல் நாள் சாயங்காலமே நீங்கள் உங்கள் முடிவை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பட் ஆனால் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எடுத்துகிட்டு போயிடுவேன், நீங்கள் எதுக்கு ஒரு பேக்கப் ரெடி பண்ணி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் போனேன். பட் அவங்க டீம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க எல்லாமே. ஸோ அதனால பெரிய சேலஞ்சாக தெரியல. அண்ட் அந்த வேலைக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கா? செமையாக இருக்கே. அப்போ நீங்கள் நிறையா பண்ணணும். இல்லை அப்படியா?